கரூர் விவகாரம் குறித்து முதல்வர் விஜய் பேச தடை கேட்ட இடையேட்டு மனுவை வாபஸ் பெற்றது திமுக. மிகப்பெரிய லீகல் டீம் வைத்திருக்கும் திமுக இந்த வழக்கில் கொஞ்சம் சொதப்பியுள்ளது. இந்த அவசர மனு திமுகவிற்கு பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. சாட்சிகளை மனமாற்றம் செய்யும் விதத்தில் பேச்சுக்கள் பேசப்படுகிறது. சாட்சிகளை பாதிக்கும் விதமாக மக்களிடையே ஒரு கருத்தை திணிக்க முயற்சி நடக்கிறது. வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும்போது அது தொடர்பாக கருத்துக்களை பொதுவழியில் தெரிவிக்க தடை விதிக்க வேண்டும் என்று திமுக தரப்பு கோரிக்கை விடுத்தது. முக்கியமாக முதல்வர் விஜய் கரூர் செல்லக்கூடாது என்றும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கே.வி. விஸ்வநாதன் மற்றும் அலோக் அரவே ஆகியோர் அடங்கிய அமர்வு, அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான மோதலில் உச்சநீதிமன்றம் ஏன் தலையிட வேண்டும் என்று கேள்வி எழுப்பியது. அரசியல் ரீதியான மோதல்களுக்கு உச்சநீதிமன்றத்தை ஒரு இடமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் கடுமையான கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த சம்பவம் முக்கியமானது. மொத்தமாக 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த மனுவை நீங்கள் யோசித்துதான் தாக்கல் செய்தீர்களா? இதன் விளைவுகள் என்னவாகும் என்று சற்று சிந்தித்துப் பாருங்கள். எப்படி இந்த மனுவை தாக்கல் செய்தீர்கள்? உங்கள் அரசியல் மோதல்களை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மோதல்கள் வெளியே நடத்த வேண்டுமே தவிர நீதிமன்றத்தை ஓர் அரசியல் களமாக மாற்றக்கூடாது என்று நீதிபதிகள் தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த மனுவை தற்போதைய சூழலில் தொடர்ந்து விசாரிக்காமல் இருப்பதே நல்லது என்றும், இதன் பின்னணியில் உள்ள பல விளைவுகளை திமுக தரப்பு முழுமையாக சிந்தித்து பார்க்கவில்லை என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். திமுகவின் தலைமை நிலையச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனுவில் முதல்வர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, புஸ்ஸி ஆனந்த், சி.டி. நிர்மல் குமார் உள்ளிட்டோர் இந்த வழக்கு மற்றும் சிபிஐ விசாரணை குறித்து பொதுவழியில் கருத்து தெரிவிக்க தடை விதிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இதை தவிர்த்து பாதிக்கப்பட்ட மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகள், அரசு வேலைவாய்ப்புகள் அல்லது நிவாரணங்கள் முறையான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களுடன் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்றும் திமுக கோரியிருந்தது. நிவாரண உதவிகள் வழங்குவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றாலும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இந்த வழக்கின் முக்கிய சாட்சிகளாக இருப்பதால் அவர்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் சாட்சியங்களை திசை திருப்பவோ அல்லது சிபிஐ விசாரணையை பாதிக்கவோ வாய்ப்புள்ளதாக திமுக கவலை தெரிவித்திருந்தது. குறிப்பாக